வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க்கை மலர்லிருந்து நாளொரு நற்சிந்தனை இன்று நாம் பார்ப்போம். இன்றைய சிந்தனை டிசம்பர் 7. அமைதி அடைவோம். இதுவரையிலும் எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து வாழ்ந்தவன் இப்படி ரசிக்கக்கூடியவன், என்னை கூடியவனாக என்னை ஆக்கியவன் யார் என்று தன்னையே திரும்பி பார்க்கிறான் பாருங்கள். இதுதான் 6வது அறிவு. அறிவையே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவின் உயர்நிலை 6வது அறிவு. கடலில் இருந்து தண்ணீர் மேகமாகி மழையாகி பொழிகிறது. அருவியாக ஆறாக ஓடும் பொழுது தண்ணீர் மீண்டும் எங்கே சேர்கிறது? கடலில் தானே. குளமாக ஏரியாக அந்த நீரை தேக்கி வைத்தாலும் உடைத்து கொண்டே இருக்கிறது. கரை உடைந்தால் தன் மூலமான கடலையே நோக்கியே விரைந்தோடும். கடலை அடையும் வரை அதற்கு ஓய்வும் அமைதியும் இல்லை. இது போன்றே மெய்ப்பொருள், அதாவது பிரம்மம் அணுவாகி பஞ்சபூதமாகி ஜீவனாகி மனிதனாகி இருக்கிறது. அவையெல்லாம் இடைநிலைதான். இனி மனிதன் 6வது அறிவு மேலோங்க பெற்றவன் அவன். இதுவரையில் மனிதன் 6வது அறிவு மேலோங்க பெற்றவன். தன்னிலையை தான் பிரம்மம் என்ற நிலையை அடைந்தாக வேண்டும். அதை அடையாதவரை வேறேதும் கிட்டினும் மனக்குறைவு மனிதன் உள்ளத்தில் தலையெடுத்து கொண்டேதான் இருக்கும். அடைய வேண்டியதை அடைந்து அமைதி பெறுவோம். அருட்தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன். அதாவது மனிதன் பிறந்தான், வளர்ந்தான், இறந்தான் அப்படின்ற ஒரு காரணமாக இல்லாம பிறந்தது எதுக்காக? தன்னுடைய இறைநிலையை உணர்வதற்காக. எப்படி ஒரு கடல்ல இருக்கிற தண்ணீர் மேகமாகி மழையாகி பொழிந்து ஏதோ ஒரு இடத்துல பிழிந்தாலும் அங்கிருந்து ஆறாக குளமாக எப்படி தன்னுடைய இறைநிலையை அடையக்கூடிய அந்த கடல் ஆகப்பட்டது. பேரியக்க மண்டலமாக இருக்கக்கூடிய அந்த கடல் பறந்து விரிந்து எப்படி தன் மூலத்தை நோக்கி சென்று இறுதியில் இறைநிலையை உணர்கிறதோ, அது போல மனிதனின் மனம் இயக்க நிலையிலிருந்து தன்னுடைய இயல்பை உணர்ந்து அது இறைநிலையை அறிந்து கொள்ளக்கூடியதே ஒரு மாபெரும் தவமாக இருக்கிறது. இதை மனிதன் உணர்ந்து கொண்டு தன்னுடைய மூலத்தை உணர்ந்த பொழுதில் அவன் இறைநிலையை உணர்கிறான் என்ற ஒரு பேருண்மையை மகரிஷி அவர்கள் நமக்கு தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். வாழ்க வளமுடன்.